ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டரை பற்றி பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட்டர்னா, நம்ம முன்னாடி மாதிரி நிறையா டூல்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. வெறும் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துரும். அதுவும் சூப்பராக எடிட் பண்ணி கொடுக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டூலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டி வாழைப்பழம். ஐ மீன் நானோ பனானா. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இருங்க, நம்ம போய் குட்டி பனானா ஓப்பன் பண்ணிடுவோம். என்னடா நானோ பனானா பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது அந்த நானோ பனானா எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெமினிக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து ஃப்ரீ மாடல்லே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு சாம்பிள் டெஸ்டிங் என்ன வச்சே பண்ணிடுவோம். ஸோ கைஸ், என்னோடய ஃபோட்டோ வந்து நான் வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது என்னென்னா, இது வந்து ஒரு அவுட்டோர் கண்டிஷனில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். அதை நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் எனக்கும் தெரியல. நம்ம வந்து ஒன்றா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் என் ஃபேஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பின்னாடி ஒரு பீச் இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே. ஓகே, இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து லைட்டிங் எப்படி செட் ஆகுது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கும் வந்து பயங்கரமாக வந்து இதாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த ஃபோட்டோவும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் மெட்டாமங்கி சேனல் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம விஜய் அண்ணாவோட சேனலு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவும் வந்து இந்த நானோ டூவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். பட் வந்து நான் வந்து அவங்க வந்து நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் இதில் கொஞ்சம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வந்து கிரெடிட்ஸ் டு அவங்க தான். எனக்கும் வந்து அவங்க வீடியோ பார்த்தா கொஞ்சம் நிறைய கண்டென்ட் வந்து தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அவங்க சேனல் பார்த்ததுலன்னா வந்து உண்மையிலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சேனல் வந்து உண்மையிலேயே வந்து டெக்கை பற்றி வந்து மெட்டாமங்கீஸில் வந்து நிறையா பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்களோட நிறைய மங்கீஸ் சேனல் இருக்குது. ஒரு மங்கி ஒரு இதுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட குரூப் ஆஃப் சேனல்ஸ் கூட நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இந்த சட்டையை எடுத்துப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு புது சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண இமேஜை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு வச்சுப்போம். ஸோ எப்படி வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து இமேஜ்க்கு வந்து கொஞ்சம் க்ராப் பண்ணிட்டான். அதனால் வந்து உனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பட் வந்து அந்த சட்டையை எனக்கு என் மேலே அதுக்கு மேலே வந்து மாட்டிட்டான். இது நல்லா இருக்குது உண்மையிலேயே. இன்னொன்று வந்து பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா, நம்ம தலைவரோட பக்கத்தில் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து பார்ப்போம். ஏன்னா அவரோட வெறும் பாடி மட்டும்தான் கொடுத்துருக்கோம், ஃபேஸ் கால் எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்து அதை எப்படி வந்து நமக்கு வந்து பண்ணி தர போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து இது ஒரு மாதிரி சில நேரம் வந்து நல்லா வருது, சில நேரம் வந்து நல்லா வர மாட்டுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எடிட்டு தெரிஞ்சாலும் நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியான தலைவர் ஃபோட்டோ கொடுத்தோன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுங்க வர நம்ம வந்து நல்ல குவாலிட்டி தலைவர் ஃபோட்டோ எடுப்போம். நான் ஜஸ்ட் வந்து பேசிக்கான ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த ஒரு மெமரி கான்டெக்ஸ்ட் அவன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு மாதிரி கொடுத்தேன். ஸோ வந்து ஃபுல் ப்ராம்ப்ட் கொடுக்காம இது மாதிரி கொடுத்தேன். ஸோ வந்து லெட்ஸ் see லைக் இது எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. would you like to use this? No. ஓகே, அவன் வந்து புரிஞ்சுக்கல. அவர் கையை வந்து அப்படியே வச்சுட்டு இது பண்ணிட்டானுங்க. ஸோ அதுதான் வந்து இதாக இருக்குது. ஆனால் இந்த இமேஜ் பாருங்களேன், இது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் வருது. இப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து நம்ம கூட உட்கார்ற மாதிரி ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டுக்கு போயிட்டான். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அண்ணனோட பிக்சரை டச் பண்ணி என்னோட பிக்சர். இது இன்னும் கொஞ்சம் இதில் நிறையாவே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது ஒரு மாதிரி சின்ன ஒரு லாங் டியூட்டோரியல் மாதிரி வச்சுக்கலாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கடா அண்ணனை காணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இதெல்லாம் பாருங்களே, பயங்கர உண்மையிலே ரியலிஸ்டிக்காக இருக்குது.
இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் ஃபோட்டோ வந்து இது பண்ண மாட்டோம். இருங்க, நம்ம வந்து புது சாட் ஓப்பன் பண்ணி அண்ணன் ஃபோட்டோ வந்து ரெடி பண்ண வைப்போம். அப்போ நம்ம வந்து தலைவருக்கு யூஸ் பண்ண அதே ப்ராம்ப்டையும் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இருங்க வரேன். அண்ணன் வந்து நல்லா உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு மாதம் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அண்ணனோட இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் செமையாக இருக்கார். இதில் ஏன் வந்து இது பண்ண மாட்டான்னு தெரில. ரஜினிக்கு பண்ணுறான், ஆனால் வந்துட்டு இவருக்கு வந்து ரொனால்டோவுக்கு வந்து பண்ண மாட்டான். ஏன்னு தெரில. வாட் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் நம்ம கூட உட்காந்துருக்காரு. இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்பில் எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணி கொடுத்துட்டான்னு. உண்மையிலேயே இது வேறு லெவலாக இருக்கே. இப்போது இது மட்டும்தான் இது பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இருங்க வரேன். இன்னொரு இது அதே இதை வந்து கொஞ்சம் ஸோ க்ளோஸ்அப்பாக நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒரிஜினல் இமேஜு அவன் வந்து ஃபேஸ் மாற்றினது லைட்டாக வந்து கொஞ்சம் பாலிஷ் போட்டிருக்கான் மூஞ்சில். பட் அது ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் இருந்தாலும் வந்துட்டு க்ளோஸ்அப்பு, பின்னாடி ஒரு பொர்ட்ரேட் பொக்கே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைவ்லியர்னு ஒரு வார்த்தையானு எனக்கு தெரில. பட் ஸ்டில் நம்ம கொடுப்போம். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்கே. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆனால் ஓரளவுக்கு பண்ணிட்டான். பட் இருந்தாலும் ரொம்ப இழிச்சிட்டா போகுது. தட்ஸ் ஓகே. இப்போ வந்து இன்னொன்று பண்ண வைக்கலாம். இப்போ வந்து நம்ம பழைய மாதிரி மாற்ற சொல்லிட்டோம். அதே மாதிரி ஷாக்கிங் ஃபேஷியல். ஸோ ஆனால் வந்து க்ளோஸாக பார்க்கக்கூடாது, நமக்கு பழைய இதிலே காமிக்கணும். அதே மாதிரி இதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு பாருங்களேன், ஓரளவுக்கு வந்து பழைய இதே மாதிரி கொஞ்சம் கண் ஒரு மாதிரியாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு நல்லா இருக்குது உண்மையிலேயே. அண்டு ஒன் மோர் திங் இஸ், இதில் நம்ம டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து எப்படி வந்து இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சாட் ஜிபிடியில் வந்து சாரா மாடலில் நான் ட்ரை பண்ண வரைக்கும் டெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப வந்து சிறப்பாக வந்தது. பாருங்கள், டெக்ஸ்ட்டை பாருங்கள். ஸோ வந்து டெக்ஸ்ட்டும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம ஃபேஷியல் இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணுறான். அந்த ரொம்ப வந்து இது பண்ணியதில்லை. இதே வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் இதில் இமேஜ் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் இதில் வந்து ஓரளவுக்கு வந்து எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்துட்டு ரிட்ரைவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு, இதுவும் வந்து அங்கே விஜய் நான் பண்ணது தான். பட் இருந்தாலும் எனக்கும் என்னோடய இமேஜுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து யூடியூப் தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் எனக்கெலாம் வந்து ஒரு பெரிய வேலை. அது எங்கே உட்காந்து வந்து எனக்கு வந்து அதை வந்து அழகாகவும் வந்து பண்ண தெரில. அதனால் போயிட்டு அடோப் எக்ஸ்பிரஸ்லேயோ இல்லை கேன்வாலேயோ போயிட்டு கண்டுபிடிச்சி அதை வந்து இது பண்ணி, ஸோ அது ஒரு மினிமல் எஃபர்ட் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அங்கே ஒரு இது இருக்காதுல்ல. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாருங்கள், எதோ வந்துட்டு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இவனே வந்துட்டு ஏதோ இதெல்லாம் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கான். ஓரளவுக்கு நல்லா இருக்குது உண்மையிலேயே. இல்லை, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவனை வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லுவோம். அண்ணா கூடயும் பக்கத்தில் உட்காந்தாச்சு, தலைவர் கூடயும் பக்கத்தில் உட்காந்தாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இவன் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கொயரிஷாக கொடுத்துட்டான். எனக்கு வந்து இப்போ வந்து லைக் மேக் இட் 16:9 ரேஷியோன்னு கேட்டு பார்ப்போம். இது வந்து விஜய் அண்ணாவோட வீடியோலையும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒர்க் ஆகலை அவருக்கு. நமக்கு வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்து 16:9 இருந்துச்சுன்னா அவனும் வந்து ஒரு 16:9 அந்த ரேஷியோலேயே நமக்கு திரும்பி தரான். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டுக்கு இவன் வந்துட்டு இதை வச்சு என்ன இமேஜ் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இல்லை வந்து அது ரெண்டையும் வந்து கலந்துட்டான். ரீஜென்ரேட் பண்ண சொல்லுவோம். ரீஜென்ரேட் பண்ணலான்னு பார்ப்போம். என்ன அவன் ஜென்ரேட் பண்ணல. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஆனால் என்ன தான் எனக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தோன்னா அதை வச்சு எப்படி என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நம்ம இமேஜுக்கு.
இப்போ நம்ம இமேஜில் இதை வந்து கொடுக்குறானா அப்படிங்கிறது தான் நம்மளோட இது செக் பண்ண வேண்டியது. அது வந்து நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் ஏன் இல்லைடா அது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொழந்துட்டான், பேரலோல் போட்டான். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா கொஞ்சம் இது பண்ணுறான். இருங்க வரேன். நியூ ஷாட்டில் தான் கொடுத்தோம், நியூ ஷாட்டில் கொடுக்கலையா? ஓகே இருங்க வரேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோ சொல்கிறான். ஓகே இது கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் இருக்குல்ல, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ வருது. டர்ன் மீ இன்டு ஒரு சூப்பர் ஹீரோவான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபோட்டோவை கொடுத்துட்டோம். இப்போ நம்மளை சூப்பர் ஹீரோவாக மாற்றிடுவோம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது கூட நல்லா இருக்கே. நான் என்ன பண்ணுறேன், ஓகே இன்னொரு ஜெமினி சாட் ஓப்பன் பண்ணுவோம். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல்ல, அந்த 3D போர்ட்ரைட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்களோ, அதுவும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது நல்லா இருக்குது. அதாவது ஓகே நம்ம வந்து நம்மளோட இமேஜ், ஒரே இமேஜ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக. என்னடா அவன் டோன்ட் க்ளோஸ் மை ஃபேஸ்ன்னு சொன்னாலும் என்னடா ஏன் மூஞ்சி வைக்க சொன்னால் யார் மூஞ்சி வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோ பண்ணியிருக்கான். நம்மள மாதிரியே இது செமையான இருக்குது. வேறு என்ன சொல்கிறான் பார்ப்போம். கிரியேட் அ ப்ரொஃபஷ்னல் ஹெட் ஷாட்டா, அதே ஃபோட்டோ தான். எடிட் பண்ண போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இதுவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாற்றி விட்டான் நம்ம இமேஜை. பின்னாடிலாம் நம்ம வந்து இது கொஞ்சம் சொல்லிவிட்டான். பட் இருந்தாலும் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நம்மள மாதிரி இல்லை. இருங்க வரோம். இந்த மண்டையை வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக மாற்றுவோம். ப்ரொஃபஷ்னலாக மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒன்று பண்ண போகிறேன். ஓரளவுக்கு ஓகே. இது நல்லா இல்லை. இந்த இமேஜை எடுத்துப்போம். இல்லை நான் வந்து என்னோடய சூப்பர் ஹீரோ இல்லை இந்த இமேஜ் எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இது பண்ண விட மாட்டேன். எனக்கு நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டு வரேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன இமேஜை ஓகே வந்து ஒரு 2 to 3 minutes வருவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து முடிச்சு விட்ருவோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து இது பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் வந்து இருங்க வரேன். இப்போ கொடுத்துட்டோமா, இப்படி என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே நம்மளோட வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. One of the reasons why I bought this camera is because of the rotating feature. The rotating feature is very unique. Friends, one of the reasons why I bought this camera is because of the rotating feature. The rotating feature is very unique. சவுண்ட்லாம் வருது. இது நல்லா இருக்கே. இது கூட ஓகே தான். இதுவும் வந்து இதையும் டவுன்லோட் பண்ணுவோமா? எங்கே இருக்கான் வீடியோ டேபு? ஓகே இங்கே வந்து 3 கொடுப்பான் ஒரு நாளைக்கு. நம்ம வந்து இன்றைக்கி 3 யூஸ் பண்ணிட்டோம். நியான் லைட் வச்சா பண்ண மாட்டேறான். பட் இருந்தாலும் வந்து ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன பண்ணலான்னா லைட்டிங்லாம் பாருங்களேன். மூஞ்சி ஓரளவுக்கு வந்து ரொம்ப சிமிலராகவே இருக்குது. லைக் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிற மாதிரியே அதே மாதிரி லைட் பாருங்கள். இதில் வந்து கரெக்டாக அந்த மூஞ்சில் வந்து அந்த லைட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே நம்ம வந்து திரும்பி வந்து டச் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேக் இட் கிப்லி இதுன்னு கேட்போம். கிப்லியில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஓகே, நம்ம சூப்பர் ஹீரோ பறக்கிறது வந்துருச்சு. வீடியோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரேடியே இடத்துக்கு மேலே போயிட்டான். அடிச்சு ஒரேடியாக பறந்து ரெண்டு எர்த்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்மாஸ்பியரில். அந்த மாதிரி ஒரு வீடியோ. பட் இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே, வந்துட்டு ஒரு மாதிரி கிபிலியில் வந்து கொஞ்சம் அப்படி இது பண்ணுறான். கிபிலி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம். பட் வந்து ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகே, இதை வந்து நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்துடும், நிஜம் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் என்ன நினச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து நான் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த டூல் வந்து ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட க்ரேஸியான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் என்ன மாதிரி எடிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். see you guys, see you soon, bye bye.